கடலூரில் ரஷ்யாவுக்கு மருத்துவ படிப்புக்காக சென்ற மாணவர் தடை செய்யப்பட்ட பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டதை அடுத்து உக்ரைன் நாட்டிற்கு எதிரான போருக்கு செல்ல போலீசார் மிரட்டுவதாக அவரை மீட்டுத்தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர் மனு அளித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டையை சேர்ந்தவர் சரவணன். ஓட்டுநரான இவருக்கு பாமா என்ற மனைவியும் கிஷோர் உள்ளிட்ட 2 மகன்கள் உள்ளனர். இதில் மூத்த மகன் கிஷோர் வயது 22 ரஷ்யாவுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு மருத்துவ படிப்புக்காக சென்று அங்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நித்தீஷ் மற்றும் 3 ரஷ்ய மாணவர்களுடன் ஒரே அறையில் தங்கியிருந்துள்ளார். ரஷ்யா மாணவர்கள் கூரியர் நிறுவனத்தில் பகுதி நேர வேலை பார்த்து வந்தபோது வாடிக்கையாளர்களிடம் பொருட்கள் விநியோகம் செய்தபோது பார்சலில் போதைப்பொருள் இருந்ததாக கூறி 3 ரஷ்யா மாணவர்களையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களுடன் தங்கியிருந்த எனது மகன் சரவணன் மற்றும் நித்திஷ் என்ற மாணவரையும் கைது செய்தனர். இதில் ரஷ்யா மாணவர்களை விடுதலை செய்த நிலையில் எனது மகனை விடுவிக்கவில்லை என்றும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிஷோரை காப்பாற்ற இயலவில்லை. கிஷோர் நித்திஷ் ஆகிய 2 பேர் மீதும் குற்றம் சாட்டி இருவரையும் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் எங்கள் மகன் தான் பேசிய ஆடியோ ஒன்றை எங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதில் உக்ரைன் நாட்டிற்கு எதிரான போருக்கு செல்ல போலீசார் மிரட்டி வருகின்றனர். இதற்காக ரஷ்யாவில் போர்க்களத்திற்கு அழைத்து சென்று பயிற்சி அளிக்கிறார்கள். மேலும் ஆவணம் ஒன்றிலும் மிரட்டி கையெழுத்து பெற்றுள்ளனர். அவனுக்கு ரஷ்யா அடையாள அட்டை மற்றும் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் பயிற்சி முடித்ததும் போர்க்களத்திற்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற தகவல் வந்துள்ளது. அதனால் எங்கள் மகனை காப்பாற்றி சொந்த ஊருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார்.